ஒவ்வொரு மாதமும் 1 கோடிக்கும் அதிகமான பார்வையாளர்களை சென்று சேரும் பேசு தமிழா பேசு சேனலில் உங்கள் நிறுவனத்தை விளம்பரப்படுத்த வேண்டுமா? திரையில் தெரியும் எண்ணை இப்போதே தொடர்பு கொள்ளுங்கள். ஆன்டிக்ஸ் கிளாக்ஸ் எனப்படும் மிக பழமையான கடிகாரங்கள் நம்முடைய அலுவலகத்தில் சிறப்பு தள்ளுபடியில் விற்பனைக்கு உள்ளது. தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி எண் 9092547007. அனைவராலும் கேபிள் டிவி என்று அன்போடு அழைக்கப்படக்கூடிய தயாநிதி மாறன் அவர்கள் உக்காரா அப்படின்னு எந்திரிச்சுன்னு கத்துறாரு. எங்க பார்லிமெண்ட்ல எந்திரிச்சு உக்காராண்டு எதிர்கட்சி எம்பிக்களை பார்த்து கத்துறதுதான் ஜனநாயகமா? அதான் நாகரிகமா? அப்போ இவங்களை அன்சிவிலைஸ்டு அன்டெமோக்ராட்டிக்னு சொன்னாம வேற எப்படி சொல்றது? இந்த உலகத்திலேயே திமுக மாதிரி எப்படி அரசியல் செய்வது என்று ஒவ்வொரு அரசியல் கட்சியும் கற்றுக்கொள்ள வேண்டும். காரணம் என்னவென்றால், ஒரு இஷ்யூவே இருக்காது. இஷ்யூவே இல்லாத ஒரு இஷ்யூவை எடுத்து அதை இஷ்யூ ஆக்கக்கூடிய ஒரு பண்பு திமுக கிட்ட மட்டும் தான் இருக்கு. அதுல சக்சஸ்ஃபுல்லாவும் இருந்து காட்டியிருக்காங்க. ஐயோ ஓடிவாங்க, தமிழக மக்களை அவமதிச்சிட்டாங்க, தமிழக மக்களை நாகரீகம் இல்லாதவர்கள் என்று சொல்லிவிட்டார் தர்மேந்திர பிரதான் அவர்கள், மத்திய கல்வி அமைச்சர் என்று திமுக போட்ட நாடகத்திற்கு கிட்டத்தட்ட நிறைய பேர் மயங்கிட்டாங்க. உண்மையிலேயே தமிழர்களை தர்மேந்திர பிரதான் அவர்கள் அவமானப்படுத்திட்டாரு என்று நிறைய மக்களை நம்ப வைத்திருக்கிறாங்க. உண்மையாகவே தர்மேந்திர பிரதான் அவர்கள் பாராளுமன்றத்துல பேசிய ஒரிஜினல் வீடியோவை பார்த்த எவருமே தமிழக மக்களை அவர் அவமானப்படுத்தி விட்டார் என்று சொல்ல மாட்டார்கள். காரணம் என்னவென்றால், அவர் சொல்லியது திமுக எம்பிக்களை என்று அனைவருக்குமே தெரியும். இருந்தாலும் எப்படியாவது திசை திருப்ப வேண்டும் என்று திமுக அதை கையில் எடுத்திருக்காங்க. நரேட்டிவ் செட் பண்ண ட்ரை பண்றாங்க. ஆமாண்டா, நாங்க நாகரிகம் இல்லாதவங்க தான்டா என்று திமுகவினர் அதை நிரூபித்து காட்டியிருக்காங்க. எப்படி தெரியுமா? இந்த இஷ்யூ பார்லிமெண்ட் நடந்ததுக்கு பிறகாக என்ன நடக்குதுன்னு பாருங்க. திமுக ஐடி விங் என்ன செய்யுதுன்னு பாருங்க. அதை தவிர திமுக எம்பிஸ் என்ன செய்யறாங்கன்னு பாருங்க. தெள்ள தெளிவாக புரியும். ஆமாம், உண்மையாகவே நாங்க அன்டெமோக்ராட்டிக் தான், அன்சிவிலைஸ்டு தான் என்று நிரூபித்து காட்டியிருக்காங்க. திமுக ஐடி விங்குடைய அபிஷியல் போஸ்ட பாருங்க. தர்மேந்திர பிரதானை எதிர்த்து மாபெரும் கண்டன ஆர்ப்பாட்டம் என்று ஒரு வீடியோவை ஷேர் பண்ணியிருக்காங்க. இதை பெருமையாக ஒரு கட்சியினுடைய ஐடி விங், அபிஷியல் ஐடி விங் எடுத்து ஷேர் பண்ணதுன்னா இதுக்கு என்ன பேரு? இதுக்கு அன்டெமோக்ராட்டிக் என்ற பெயர் கிடையாது, அன்சிவிலைஸ்ட் என்ற பெயர் கிடையாதா? இதுவே ஒரு பாஜகவினர், ஒரு உதாரணத்துக்கு தமிழ்நாட்டுல ஏதோ ஒரு மாநில அமைச்சர், எத்தனையோ அமைச்சர்கள் இருக்காங்க ஸ்டாலின் அவர்களுடைய அமைச்சரவையில, இல்ல முதலமைச்சருடைய ஒரு உருவமையை எரித்திருந்தால், இல்ல எரிக்கணும்னு நினைச்சிருந்தாலே சும்மா விட்டுருப்பாங்களா? சட்டம் தன் கடமையை தான் செஞ்சது, முதலமைச்சருடைய உருவமையை இப்படி செஞ்சதுனாலதான் அவர் மேல் நடவடிக்கை என்று எத்தனை பேரை கைது பண்ணிருப்பாங்க. ஆனா இன்று வரை தமிழகத்துல உருவமையை எரித்த எத்தனை பேர் கைது செய்யப்பட்டிருப்பாங்க? பாஜகவினர் ஒரு பேஸ்புக் போஸ்ட் போட்டா, ஒரு ட்வீட் போட்டா, நள்ளிரவுல கதவை தட்டி கைது செய்ய தெரிஞ்ச இந்த அரசாங்கத்திற்கு ஒரு மத்திய அமைச்சனுடைய உருவமையை எரித்து அதை பெருமையா எடுத்து ஷேர் பண்றாங்க. இவங்க மேல் நடவடிக்கை எடுக்க இவங்களுக்கு துளியளவும் எண்ணம் கிடையாது. இவங்க அதை பெருமையா எடுத்து போட இதை இன்ஸ்பிரேஷனா எடுத்து இன்னும் எத்தனை பேர் இந்த மாதிரி கிளம்புவாங்க. எங்களை பார்த்து அன்டெமோக்ராட்டிக் சொல்லிட்டாரு, எங்களை பார்த்து அன்சிவிலைஸ்டு சொல்லிட்டாரு, நாங்க என்ன காட்டு மிராண்டிகளா, நாங்க என்ன உண்மையில ஜனநாயகம் என்னன்னு தெரியாதா என்று கேட்கிறீங்க இல்லையா? உங்களுடைய ஐடி விங்களுடைய ஒரு போஸ்ட் படிக்கிறேன், அதை பார்த்ததுக்கு அப்புறமா யார் உண்மையிலேயே அன்டெமோக்ராட்டிக் என்று முடிவு செய்யுங்க. உண்மையாகவே தர்மேந்திர பிரதான் அவர்கள் சொன்னது சரிதானே என்று உங்களுக்கு டக்குன்னு புரிய வரும். அரண்மனை பிரதானே, அடக்கு உன் வாய். அராஜக ஆண்டை மனநிலையில் தமிழ்நாட்டை ஒன்றிய அரசு வஞ்சித்து வரும் நிலையில் தமிழர்கள் நாகரீகமற்றவர்கள், ஜனநாயகமற்றவர்கள் என வாய் கொழுப்போடு பேசியிருக்கிறார் மைனாரிட்டி பாஜக அரசின் கல்வி அமைச்சர் திரு தர்மேந்திர பிரதான் அவர்கள். இந்த திமிர்த்தனம் எங்கிருந்து வருகிறது? ஒன்றிய அமைச்சர் அல்ல, யாராயிருந்தாலும் வாய் துடுக்கோடு அதிக பிரசங்கித்தனமாய் பேசித்திருந்தால் தமிழ்நாடு தக்க பதிலடி கொடுக்கும். வாலாட்டும் பிரதானே, மோடியே இங்கே சந்துக்குள் பாய்ந்து ஓடியதுதான் வரலாறு. உந்தன் ஆரிய சேட்டைகளை தன்மானமுள்ள தமிழர்களிடம் காட்டினால் நறுக்கப்படுவாய், ஜாக்கிரதை. எங்களுக்கும் எல்லா அரசியலும் தெரியும், இது மிரட்டல் அல்ல, எச்சரிக்கை. ஜனநாயகத்தை பத்தி, சிவிலைஸ்டு டெண்டன்சி பத்தி இவங்க பேசுறாங்க. பிரதானே, உனக்கு அவ்வளவுதான் சொல்லிட்டேன், இது மிரட்டல் இல்லை, எச்சரிக்கை. மோடியே இங்க சந்துக்குள்ள பாய்ந்து ஓடுனதுதான் வரலாறு என்று சொல்வதுதான் நாகரிகமா? இதுதான் ஜனநாயகமா? இதுதான் அந்த மாண்பா? இந்த மாண்பை பத்தி எல்லாம் பேசுறதுக்கு திமுகவுக்கு என்ன தகுதி இருக்கு? சரி, இவங்களை விடுங்க. இன்னைக்கு பாராளுமன்றத்திற்கு வெளியே போர்டு வச்சு நிக்கிறாங்க திமுகவுடைய எம்பிக்கள். அந்த போர்டுல என்ன எழுதியிருக்குன்னு பாருங்க. எப்படி ஒருமையில மத்திய அமைச்சரை
பேசி எழுதி வச்சிருக்காங்க என்று பாருங்க. இந்த திமுக எம்பிக்கள் தான் ஐயோ எங்களை அப்படி சொல்லிட்டாங்க, ஐயோ எங்களை இப்படி சொல்லிட்டாங்க என்று கூவ வேண்டியது. உண்மையில சொல்ல போனா தர்மேந்திர பிரதான் அவர்கள் இவர்களுடைய முகத்திரியை கிழிச்சிருக்காரு, அன்சிவிலைஸ்ட் அன்டெமோக்ராட்டிக் என்று சொல்லி. இவங்க எப்படிப்பட்டவர்கள் என்று நமக்கு காட்டியிருக்காங்க. நீங்க சொல்லிட்டீங்களா, ஆமா உண்மையிலேயே அன்சிவிலைஸ்ட் தான் அப்படின்ட்டு அந்த போர்டு மூலமாகவும் ஐடி விங் போஸ்ட் மூலமாகவும் உருவமையை எடுத்தது மூலமாகவும் நமக்கு ஆமா என்று ஒத்துக்கிட்டு இருந்திருக்காங்க. இது முதல் முறை கிடையாது. ஒரு வீடியோ காட்டுற நீங்க பாருங்க, திமுக எம்பிக்கள் எப்பேற்பட்டவர்கள் என்று ஆராசா பேசிக்கிட்டு இருக்காரு. அப்போ பின்னாடி இருக்கிற தயாநிதி மாறன் அவர்கள், யார் நம்ம மத்திய சென்னை எம்பி, அனைவராலும் கேபிள் டிவி என்று அன்போடு அழைக்கப்படக்கூடிய தயாநிதி மாறன் அவர்கள் உக்காரா அப்படின்னு எந்திரிச்சுன்னு கத்துறாரு. எங்க பார்லிமெண்ட்ல எந்திரிச்சு உக்காராண்டி எதிர்கட்சி எம்பிக்களை பார்த்து கத்துறதுதான் ஜனநாயகமா, அதான் நாகரிகமா? அப்போ இவங்களை அன்சிவிலைஸ்டு அன்டெமோக்ராட்டிக்னு சொன்னாம வேற எப்படி சொல்றது? தமிழ்நாட்டு எம்பிக்களை சொன்னதுக்கு தமிழக மக்களையே சொல்லிட்டாங்க அப்படின்னு சொல்றாங்க இல்லையா? அதற்கு ஒரு சின்ன கேள்வி நம்ம அவர்களை பார்த்து கேட்டுக்கலாம். டிஆர் பாலு அவர்கள் பார்லிமெண்ட்ல எல்முருகன் அவர்களை பார்த்து யூ ஆர் அன்ஃபிட் டு பி இன் த பார்லிமெண்ட் அப்படின்னு சொன்னாரு. அதாவது பார்லிமெண்ட்ல இருக்கிறதுக்கே எனக்கு தகுதி இல்லை அப்படின்னு எல்முருகன் அவர்களை பார்த்து சொன்ன டிஆர் பாலு அவர்களை பார்த்து நம்ம என்ன கேட்கிறோம்னா, நீங்க எல்முருகனை மட்டும் தான் சொன்னீங்களா, இல்ல எல்முருகனுடைய ஒட்டுமொத்த சமுதாயத்தையும் சேர்த்து சொன்னீங்களா? What do you mean? Why do you interfere? Please sit down. You are unfit to be a member of parliament. Please sit down. You are unfit to be the responsible minister also. You please sit down. அப்பவே பாஜகவினர் அண்ணாமலை அவர்களாக இருக்கட்டும், எல்முருகனாக இருக்கட்டும், என்னுடைய சமூகத்தையே டார்கெட் பண்ணி தான் டிஆர் பாலு அவர்கள் அவமானப்படுத்தி இருக்கிறாரு என்று ஒரு வாதத்தை வைக்கிறாங்க. அதை நீங்க ஏத்துக்கிறீங்களா? ஏத்துக்கிட்டு தானே ஆகணும். ஏன்னா தமிழ்நாட்டிலேயே போன எம்பிக்கள், திமுக எம்பிக்கள் இஸ் ஒட்டுமொத்த தமிழ்நாடு என்று நீங்க ஈக்குவேட் பண்ணா, எல்முருகன் என்ற தனி மனிதரை நீங்க சொல்லும் போது அது ஒட்டுமொத்த சமுதாயத்தை நீங்க குறிக்கிறீங்க என்று பாஜக ஒரு வாதத்தை வைக்குது. அதை நீங்க ஏற்கிறீங்களா? ஏத்துக்கிட்டு தானே ஆகணும். ஆனால் அன்ஃபிட் டு பி இன் திஸ் ஹவுஸ், இந்த அரங்கத்தில் இருப்பதற்கே உனக்கு தகுதி இல்லை, அமைச்சராக இருப்பதற்கு தகுதி இல்லைன்னு சொன்னாங்கன்னா வேற எந்த கோணத்தில் எடுத்துக்கொள்ள வேண்டும் பண்ண? அப்ப சமூக நீதி இல்லையா? முருகன் அவர்களை காழ்ப்புணர்ச்சியில் இந்த அமைச்சர், முன்னாள் அமைச்சர், மூத்த லீடர், பல ஆண்டு காலம் பாராளுமன்றத்தில் இருந்த டிஆர் பாலு நடந்துக்கிற சரியாங்கண்ணா? DMK don't have faith on social justice. DMK don't want see one downtrodden community person as a minister or as an MP. And DMK's mindset is that பார்லிமெண்ட்ல நீங்க ஒரு வார்த்தையை பயன்படுத்தினா அது சரியான வார்த்தை, பாராளுமன்றத்தினுடைய அவையினுடைய மாண்பை அப்படியே காப்பாற்றி பேணி பாதுகாக்கக்கூடிய ஒரு வார்த்தை. ஆனா பாஜகவினர் உண்மையை சொன்னா அது தமிழக மக்களையே அவமானப்படுத்தியதாக அர்த்தமா? இங்கேயே இவர்களுடைய இரட்டை நிலைப்பாடு பட்டவர்த்தனமாக தெரிய வருகிறது. எப்பன்னா கனிமொழி அவர்கள் பிரிவிலேஜ் மோஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த லெட்டர்ல என்ன குறிப்பிடுறாங்கன்னா, the honorable minister used intemperate remarks such as mislead, dishonest, undemocratic and uncivilized against me and my parliamentary colleagues from the DMK and other supporting parties, and also made baseless accusations against the entire group of elected representatives from Tamil Nadu. அதாவது மத்திய அமைச்சர் என் மீதும் என்னை சார்ந்து இருக்கக்கூடிய அந்த ஒட்டுமொத்த எம்பிக்கள் இருக்காங்க இல்லையா, அவர்கள் மீதும் அவங்களை பார்த்து என்ன சொல்லிட்டாரு, அன்சிவிலைஸ்டு அன்டெமோக்ராட்டிக் அப்படிங்கிற வார்த்தையை பயன்படுத்திட்டாரு. கனிமொழி அவர்களுடைய ஸ்டேட்மெண்ட், எம்பிஸ் தான் சொல்லியிருக்காரு என்பது கனிமொழி அவர்களுடைய ஸ்டேட்மெண்ட். ஆனா ட்வீட்டா என்ன போடுறாங்க, ஐ ஸ்ட்ராங்லி கண்டெம் யூனியன் எஜுகேஷன் மினிஸ்டர் ஃபார் ஹிஸ் கிரேஸ்ஃபுல் ரிமார்க்ஸ் காலிங் தமிழ்நாடு அண்ட் இட்ஸ் பீப்புள் அன்சிவிலைஸ்ட் ஆன் பிஹாஃப் ஆஃப் தி ஒரு ட்வீட் போட்டிருக்காங்க. அதாவது ஒட்டுமொத்த தமிழக மக்களையுமே அன்சிவிலைஸ்ட் என்று சொல்லிட்டாரு என்று ட்வீட் போடுறாங்க. அங்க பார்லிமெண்ட்ல பேசும்போது ஒரு மாதிரியும் இங்க ட்வீட் போடும்போது வேற மாதிரியும் பேசுறீங்களே. இப்பவே கண்ணுக்கு முன்னாடி இருக்கிற டாக்குமெண்ட்ஸ்லயே நீங்க இவ்வளவு திரிச்சு பேசுனீங்கன்னா இந்த டிஜிட்டல் மீடியாலாம் இல்லாத காலத்துல எவ்வளவு போய் பேசியிருக்காங்க திமுக என்று நினைச்சு பார்க்கும் போதே அவ்வளோ வியப்பாகவும் பிரமிப்பாகவும் இருக்கு. இன்னும் திமுகவினர் நாகரிகமற்றவர்கள் என்று நிரூபிக்கிறதுக்கு நிறைய பாயிண்ட்ஸ் இருக்கு. ஆனா அதையெல்லாம் நம்ம பொதுவெளியில பேசணும்னு வச்சுக்கோங்களேன், நமக்குன்னு ஒரு ஸ்டாண்டர்ட் இருக்கு இல்லையா, அதை நம்மளே சீர்குலைக்கிற மாதிரி ஆயிடும். நம்ம திமுகவினர் அளவுக்கு கீழே இறங்கி போய் பிலோ தி பெல்ட் அடிக்க முடியாது. அவர்கள் பயன்படுத்தின வார்த்தைகள் எல்லாம் அச்சில ஏற்ற முடியாத அளவுக்கு இருக்கும். சிவாஜி கிருஷ்ணமூர்த்தியினுடைய இந்த பேச்செல்லாம் நீங்க பார்த்திருப்பீங்க. அதை விடவா ஒரு அநாகரிகமான ஒரு பேச்சு உங்களுக்கு கண்ணுக்கு தென்பட்டு விட்டது. இன்னுமே மேடையில் ஏறி பேசிட்டு தான் இருக்காரு அவரு. இதுக்கு முன்னாடி கருணாநிதி அவர்கள் என்னெல்லாம் பேசியிருக்காரு என்று ஒரே ஒரு எக்ஸாம்பிள் மட்டும் சொல்லலாம்னு நினைக்கிறேன். ஹெச் ராஜா அவர்கள் ஒரு ட்வீட் ஒன்று போட்டிருக்காரு. திமுகவினர் நடத்திய ஒரு போராட்டத்துல இந்திரா காந்தி அவர்களுக்கு அப்போது கல்லடிப்பட்டு தலையில ரத்தம் வந்திருக்கு. அதற்கு கருணாநிதி அவர்கள் என்ன சொல்லியிருக்காரு என்று இந்த ஹெச் ராஜா அவர்கள் போட்ட ட்வீட்ல என்ன இருக்குன்னு பாருங்க.
இப்பேற்பட்ட ஒரு பாரம்பரியம் கொண்டவர்கள் தான் திமுகவினர். பெண்களாக இருக்கட்டும், யாராக இருக்கட்டும், அதற்கெல்லாம் மதிப்பே கிடையாது. காமராஜரை என்ன சொன்னாரு என்று நீங்க பார்த்தா உங்களுக்கு தெரியும். அடுத்து எம்ஜிஆரை என்ன வார்த்தையை சொல்லி அழைச்சாரு, ஜீவானந்தத்தை எப்படி அழைச்சாரு, முரசொலியில எப்பேற்பட்ட கார்ட்டூன்ஸ்ல வெளிவந்தது, அதெல்லாம் எடுத்து பேசணும்னா நாகரிகம் லெஃப்ட் த சாட் அப்படின்னு ஆயிரும். அந்த அளவுக்கு தான் திமுகவினருடைய இந்த நாகரிகம் என்பது. தர்மேந்திர பிரதான் அவர்கள் சொல்லியதுக்கு பிறகாகவே எவ்வளவு நாகரிகமற்ற செயல்கள் திமுகவினர் செஞ்சிருக்காங்க அப்படிங்கிறத பார்த்தோம். கடந்த 5 ஆண்டுகள் பாராளுமன்றத்துக்கு போய் என்ன சாதிச்சிங்க அப்படின்னு கேட்டா, ஆராசா அவர்கள் கேன்டீன்ல என்னெல்லாம் ஃபுட்டு நல்லா இருக்கும், இங்க பாருங்க கேன்டீன்ல அது நல்லா இருக்கும், இது நல்லா இருக்கும் அப்படின்லாம் ஒரு பேட்டியில சொல்லியிருக்காரு. அதான் கடந்த 5 வருஷமா பார்லிமெண்ட்ல போய் என்ன பண்ணீங்கன்னா, போய் கேன்டீன்ல போய் நல்லா சாப்பிட்டு வந்திருக்காங்க. இதுக்குதான் தமிழக மக்கள்லாம் அனுப்பிச்சிருக்காமா, இல்லைன்னா வெளிநடப்பு பண்ணிட வேண்டியது. ஏதாவது ஒன்று பாஜகவினர் வந்து ஒரு பதிலடி கொடுக்குறாங்க. உதாரணத்துக்கு நிர்மலா சீதாராமன் அவர்கள் நீங்க கேட்கிற கேள்விக்கு பதில் சொல்ல ஆரம்பிச்சாலே போறோம் வாக் அவுட் என்று ஒவ்வொரு முறையும் இங்கேருந்து கிளம்பி சென்று வாக் அவுட் பண்ணி கேன்டீன்ல வடையும் பஜ்ஜியும் போண்டாவும் சாப்பிட்டு வருவதற்காக ஒரு 40 எம்பிக்களை புதுவை உட்பட நம்ம தேர்ந்தெடுத்து அனுப்பியிருக்கோம். போன முறை ஒரு 39, இந்த முறை ஒரு 40 போய் அங்க என்னெல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க என்று நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம். உங்களால தமிழ்நாட்டுக்கு ஒரு பிரயோஜனம் கிடையாது, தமிழக மக்களுக்கு ஒரு பிரயோஜனம் கிடையாது. கடைசி வரைக்கும் அரசியல் செய்து கொண்டு உண்மையான பிரச்சனைகளிலிருந்து மக்களை திசை திருப்பி கொண்டு இருக்கிறீர்கள். ஒரே ஒரு கொஸ்டின் மட்டும் கடைசியாக கேட்கிறோம். தமிழ்நாட்டில இருந்து போன எம்பிக்கள் திமுக எம்பிக்களை பார்த்து இது போன்ற வார்த்தைகளை பயன்படுத்துவது ஒட்டுமொத்தமாக தமிழக மக்களையே குறிப்பிட்டது போல் ஆகிவிடும் என்றால், நீங்கள் ஒவ்வொரு முறையும் பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்களை விமர்சிப்பதும், மத்திய அமைச்சர்களை விமர்சிப்பதும், பாஜக எம்பிக்களை விமர்சிப்பதும், ஒட்டுமொத்த நாட்டையும் நீங்க வந்து அசிங்கப்படுத்துறீங்க, கேவலப்படுத்துறீங்க என்று சொன்னால் நீங்க ஏற்பீங்களா? ஏற்க மாட்டீங்க. ஏனென்றால் சிட்டிங் எம்எல்ஏ ஒருவர் பாரத பிரதமரை பீஸ் ஆக்கிடுவேன் அப்படின்னு பேசுவாரு. சிட்டிங் அமைச்சரும் பாரத பிரதமரை தகாத வார்த்தைகளை பயன்படுத்தி திட்டுவாரு. நீங்கள்லாம் இந்தியாவையே அசிங்கப்படுத்துறீங்க என்று சொன்னா நீங்கள் ஏற்பீங்களா அப்படிங்கிற கேள்வி உங்களிடம் முன்வைக்க விரும்புகிறேன். நிறைவாக நாகரீகத்தை பத்தி திமுகவினர் பேசுவது எப்படி இருக்குன்னா, ஊழல் எப்படி செய்யக்கூடாது, ஊழல் இல்லாத ஆட்சி எப்படி கொடுக்கிறது அப்படிங்கிறத பத்தி கருணாநிதி அவர்கள் பேசுவதற்கு சமம். மீண்டும் அடுத்த நிகழ்ச்சி சந்திப்போம். வணக்கம். வந்தே மாத்திரம். இப்ப உடல் ரீதியாக ஒரு பிரச்சனை வருது அப்படின்னா அந்த பிரச்சனைக்கு இந்த ஒரு வாஸ்து பாதிப்பு காரணமா இருக்கும் அப்படின்னு சொல்ல முடியுமா? உங்க வீட்டோட தென்கிழக்கு தெற்கு சார்ந்த 22 டிகிரில என்ன இருக்குங்கிறத நீங்க செக் பண்ணுங்க. நான் சொல்ற மாதிரி பாதிப்பு அந்த இடத்துல இருந்தது அப்படின்னா நிச்சயமா அந்த இடத்துல. இந்த மாதிரி ஆன்மீகம் மற்றும் ஜோதிடம் சார்ந்த இன்னும் பல வீடியோக்கள் பார்க்கணுமா? மறக்காம திருவருள் டிவிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. திருவருள் டிவியுடைய சேனல் லிங்க் இந்த வீடியோடைய டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு.